ஹாய் கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த vlogல வந்து நம்மளோட R15 பைக் வாங்கி கிட்டத்தட்ட 1 year ஆச்சுங்க. ஸோ March 3rd தான் நம்ம வந்து லாஸ்ட் இயர் வந்து பைக் டெலிவரி எடுத்திருந்தோம். ஸோ ரொம்ப நாளாகவே நான் வந்து நம்மளோட பைக்கை வந்து ரிவ்யூ பண்ணணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் வந்து பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து முடிவோடு இருந்தேன். கரெக்டாக 1 year நம்ம யூஸ் பண்ணுவோம். 1 year யூஸ் பண்ணால் தான் பைக்கோட ஸ்பெக் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 1 yearக்கு அப்புறம் தான் வந்து ரிவ்யூ மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ வந்து நாளையோடு சேர்த்து 1 year கரெக்டாக இந்த வீடியோ வந்து March 2nd ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். March 3rd நீங்கள் பார்ப்பீங்க. கரெக்டாக 1 year-ஆக நான் வந்து ஃபேஸ் பண்ண என்னென்ன இஷ்யூஸில் ஃபேஸ் பண்ணேன்றதை முதல் கொண்டு எல்லாமே நான் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ நம்ம வச்சுருக்க மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2024 Yamaha R15M MotoGP எடிஷன் தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ 24 மாடலு. ஸோ வந்து இதில் வந்து பெருசாக என்னென்ன பவரு, அதுக்கப்புறம் வந்து எத்தனை சிசி, எது எவ்வளோ டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அது மேக்ஸிமம் எல்லாருமே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளோட ரிவ்யூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன, நம்மளுக்கு எப்படி இருக்குது, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட R15 பைக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பைக் வாங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னாங்க. நியர்லி வந்து 8000 kilometers நான் வந்து பைக் ஓட்டிட்டேன் 1 year-ல். ஸோ இந்த விஷயம் வரையும் இப்போ 8000 kilometers ஓட்டியிருக்கோம்ல. ஸோ இதுவரையும் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன, என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன, 2.50 lakhsக்கு இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகேங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கம்ஃபர்டபிலிட்டி. ஸோ கம்ஃபர்டபிலிட்டி Yamaha R15 பொறுத்தவரை இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரிங்காக வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் டிசைனில் தான் வந்து இது வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கை பொறுத்தவரை நம்ம டூரிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் வந்துட்டு பெருசாக கம்ஃபர்டபிலிட்டி இருக்காது. நான் யூஸ் பண்ண வரேன் என்னோடய பெர்ஃபார்மன்ஸை வந்து, அதாவது என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, பெருசாக வந்து பைக் வாங்கினப்போ எல்லோரும் சொன்னது என்னென்னா ஹெட் பெயின் வரும், நெக் பெயின் வரும், அதுக்கப்புறம் பேக் போன் பெயின் வரும், அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பெயின்லாம் வரும்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் பெர்சனலாக வந்து எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் பெயின்லாம் வந்த மாதிரி இல்லை. ஸ்டார்டிங்கில் பைக் வாங்கின புதுசில் ஒரு 3 weeks வந்து ஹேண்ட் பெயின், ரிஸ்ட் பெயின் மட்டும் இருந்துச்சு. பட் அதுவே ஓட்ட வந்து சூப்பராக பழகிருச்சு. ஸோ கம்ஃபர்டபிலிட்டி வந்து நம்மளோட என்ன பர்பஸ்க்காக நம்ம இந்த பைக் எடுக்கிறோம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நான் ஒரு ட்ராவல் யூடியூபராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து R15 பைக் சூஸ் பண்ணேன். ஸோ வந்து ரெண்டாவது விஷயம் வந்து மைலேஜ். ஸோ Yamahaவை பொறுத்த வரையுமே வந்து 155cc செக்மெண்ட்டில் இருக்க எல்லா பைக்கோட மைலேஜுமே வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ வந்து நம்மளோட R15 பைக் வந்து இதுவரை மைலேஜ் செக் பண்ண வரையும் வந்து ஆவரேஜாக கொடைக்கானலில் மட்டுமே வந்து நியர்லி ஒரு 48 50 kilometers வரையுமே நம்மளுக்கு மைலேஜ் தந்துட்டு தான் இருக்குது. பிளெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 58 வரையுமே வந்து கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம க்ரூஸ் பண்ணி ஓட்டுற இந்த பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தாங்க மைலேஜ் தரும். ஸோ வந்து இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, மெயினர் ப்ராப்ளம்ஸ், அதாவது நம்மளோட R15ல் என்னென்ன ப்ராப்ளம்னா நான் வண்டி வாங்கினதுலேருந்து இப்போ வரையுமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னென்னலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன்றதை முதல் கொண்டு எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த Yamaha R15 பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா பில்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் டம்மியாக தான் இருக்குது. ஸோ லைட்டாக சாய்ச்சாலுமே வந்து கீழே விழுகிற அளவில் தாங்க இருக்குது. அதனால் வந்து அதை கொஞ்சம் மட்டும் மாற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் எல்லாம் எல்லாமே இப்போ சொல்ல போகிறேன். ஸோ Yamaha R15 பைக் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 months நல்லா சூப்பராக ஓடிட்டு இருந்தது. ஸோ 4 monthsக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ட்ராவல் கண்டென்ட்டில் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பிளேஸஸ்க்கு போய் vlog எடுக்கிறதுக்கு அடிக்கடி போயிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் இஷ்யூ. ஸோ மைனர் ப்ராப்ளம் ரேடியேட்டர் ஃபேன் இஷ்யூஸ் தான். ஸோ வந்து நம்ம பைக் வாங்கி 6 months தான் ஆகுது அப்படின்றனால வந்து நான் ஈஸியாக வாரண்ட்டி க்ளைம் பண்ணிக்கிட்டு, இதே 1 yearலாம் ஆச்சுன்னா நம்ம வந்து பே பண்ணி தான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ Yamahaவில் வந்து ரேடியேட்டர் ஃபேன் இஷ்யூஸ் கண்டிப்பாக தான் வரதான் செய்யும். ஸோ அது வந்து தடுக்க முடியாது. பட் அது வந்து ப்ரிஃபரபுளாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபேன் ஓடும் போது வந்து நம்ம ஃபேன் ஆஃப் ஆனதுக்கப்புறம் பைக் ஆஃப் பண்ணுறது நம்மளுக்கு அட்வைசபிளுங்க. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடுறேன். மேபி அதனால கூட ஃபேன் போக சான்சஸ் இருக்குது. ஸோ ரேடியேட்டர் ஃபேன் இஷ்யூஸ் தான், அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா செயினுங்க. ஸோ வந்து நம்ம கரெக்டாக இதுவரையுமே வந்து நான் 8000 kilometers ஓட்டியிருக்கேன். ஸோ நிறைய தடவை நிறைய பிளேஸஸ்க்கு போயிட்டு வந்திருக்கேன். பாஸ்ட் 4 months நான் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் என்னென்னா
கரெக்டாக அந்த 4000 ஆர்பிஎம்க்கு மேலே வச்சுன்னா லைட்டாக ஒரு மாதிரி சலன்னு கரெக்டாக அந்த 4000லேருந்து 4500 ஆர்பிஎம் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா சலன்னு சவுண்டு வருது. அது எதனாலனே தெரில. பட் அந்த ஷோரூமில் சொன்னேன், பட் அவங்க வந்து பெருசாக அதை கேர் பண்ணிக்கல. அதனால வந்து அந்த ஒரு இஷ்யூஸ் தாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் யமஹாவில் நான் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் இது ஒன்று தாங்க. பட் இன்னொன்று என்னென்னா, மேபி 155cc வண்டி அப்படின்றனால வந்து பவர் பிஎஸ் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ பிஎஸ் கம்மி பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இனிஷியல் பிக்கப் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. ஸோ வந்து எம்டியை பொறுத்த வரையும் அந்த டார்க் வந்து டக்குன்னு நம்ம இனிஷியலாக த்ராட்டில் பண்ணும்போது புல்லிங் தெரியும். ஸோ யமஹாவை பொறுத்த வரையும் வந்து இதில் அப்படி தெரியாது. ஸோ டாப் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 143 வரையும் நான் ஓட்டியிருக்கேன். அதுக்கு மேலே நான் ஓட்டலைங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓட்டலை. மேபி வந்து 155 வரையும் 153 வரையும்லாம் போகணும்லாம் சொல்கிறாங்க. ஸோ வந்து என்னென்னு கன்ஃபார்மாக தெரில. நிறைய யூடியூபர்ஸ் வந்து பைக் ரிவ்யூலாம் போட்டிருப்பாங்க டாப் ஸ்பீடை பற்றி. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம R15ல வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இதாங்க ப்ராப்ளம்ஸு. ஸோ வந்து இப்போ ஒரு 8000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடிடுச்சு. இந்த ஒரு முகம் சுளிக்கிற அளவுக்கு 2.5 lakhs போட்டு வாங்குறதுக்கு இவ்வளோதானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு சுத்தமாக இது பண்ணதே இல்லை. ஏன்னா என்னை ரொம்ப இந்த வண்டியில் இம்ப்ரெஸ் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா TFT டிஸ்பிளே. ஸோ சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வந்து MotoGP எடிஷன் எதுனால நான் இது வாங்கினேன் அப்படின்னா, இதில் வந்து இந்த முக்கியமாக சொல்லணுங்க, குக் ஷிஃப்டர் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஸோ வந்து நம்ம எப்படின்னா மேக்ஸிமம் நான் வந்து கொடைக்கானலில் தான் நான் வந்து நம்மளோட நேட்டிவ் கொடைக்கானலுங்கிறனால கொடைக்கானலே தான் நம்ம வந்து R15 பைக் சூஸ் பண்ணி ஓட்டியிருக்கோம். ஸோ கொடைக்கானல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை எனக்கு ஆல் ஓகேவாக தான் இருக்குது. பிளெயின்ஸில் நான் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ வந்து நிறைய ரைட்ஸ் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம டீம்லாம் நிறைய பேர் இப்போ புதுசாக நிறைய பேர் அறிமுகமாகறாங்க. ஸோ மேபி அவங்க கூட வந்து ஃப்யூச்சரில் ரைட் பண்ணாலும் பண்ணுவோம். ஸோ என்னோடய Yamaha R15 பைக்கை பொறுத்த வரையும் ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஓகே தான். பட் இன்னொரு 2 மைனர் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரேடியேட்டர் ஃபேனை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அது ஒன்று. அதுக்கப்புறம் செயின் வந்து கரெக்ட் டைமில் லூப் பண்ணுறது ரெண்டாவதுங்க. ஸோ வந்து அதே மாதிரி R15ல வந்து யாரும் ட்ரிபிள்ஸ் பெருசாக யூஸ் பண்ணாதீங்க. நான் வண்டி வாங்கின ஸ்டார்டிங்கில் ட்ரிபிள்ஸ் நிறைய தடவை போய் தான் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்சரோட குவாலிட்டி வந்து லைட்டாக கம்மியாயிருச்சு. அதனால வந்து மேக்ஸிமம் வந்து இதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டாலே பைக் சூப்பராக இருக்குங்க. ஸோ என்னோடய சைடில் R15 வந்து 2.5 lakhs போட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்னா அது நம்மளோட யூஸை பொறுத்து இருக்குது. ஸோ வந்து நீங்கள் லோக்கலில் அதாவது ஃபேமிலி கூட்டு போகணும் அந்த மாதிரினா நம்ம வந்து R15 சூஸ் பண்ணாதீங்க, என்ன செட் ஆகாது. ஸோ நம்மளோட பர்சனலுக்காகவும் நம்மளுக்காக இந்த பைக் வாங்குறதுனா நம்ம வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மனா வந்துட்டு நம்ம லுக்காக இருக்கணும், ஸோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி நீட்டாக இருக்கணும், இம்ப்ரெஷன்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனா நம்ம வந்து R15 சூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபேமிலியோடு நீங்கள் போகணும் அப்படின்னா வந்து நீங்கள் மேக்ஸிமம் எம்டிக்கு போயிருங்க. எம்டிலேயுமே வந்துட்டு எம்டி கூட பரவாயில்ல R15 கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ எம்டிக்கு போயிடலாம். ஸோ Yamahaவை பொறுத்தவரையும் அந்த இன்ஜின் தாங்க ஸோ சூப்பராக இருக்குது. 8000 கிலோமீட்டர்ஸ் வரையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு இதுவும் இருக்க மாதிரி எனக்கு தெரில. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து வீடியோவில் சொல்கிறேன். ஸோ 2.5 lakhsக்கு இது வந்து ஒர்த்துனா என்னை பொறுத்த வரையும் 100க்கு 95% ஒர்த்து தாங்க. ஸோ வந்து ஒரு சின்ன மேஜர் மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் இருக்குது. பில்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாம், ஆனால் அதை மட்டும் அவங்க கொஞ்சம் கம்மியாக விட்டாங்க. அண்ட் வந்து இன்னொன்று என்னென்னா 8000 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெடல் வந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. தெரியுதா உங்களுக்கு? இது என்னன்னு தெரில, இது ஷோரூமில் தான் நம்ம கேட்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்துட்டு வண்டி ஓட்டும் போதே வைப்ரேஷனில் அப்படியே கீழே இறங்கியது. இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் இருக்கே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து எல்லோரும் வந்து பைக் சூஸ் பண்ணும் போது எந்த பைக்காக இருந்தாலும் சரி, Yamahaன்னு சொல்லலை, எந்த பைக் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட நீட் என்னன்றதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பைக்கோட பெர்ஃபார்மன்ஸு சிசி 155cc டார்க் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது இதை பற்றிலாம் நான் பேசலை இந்த வீடியோவில். ரீசன் என்னென்னா இதேமாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டி எவ்வளோ இருக்குது, நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக டூரிங் பண்ணுறதுக்கு R15 வாங்கணும் அப்படின்னா சின்ன சேஞ்சஸ் பண்ணால் போதும். ஸோ அது எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ வந்து 2.5 lakhsக்கு Yamaha வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த மேக்ஸிமம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தான் நம்புகிறேன். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நம்மளோட R15 வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், நான் எப்படிலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் நான் நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதை பற்றிலாம் பேசுகிறேன் நான். ஸோ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா Yamahaவோட ஹெட்லைட் வந்து ஹில்ஸுக்கு நல்லாயிருக்கு, பட் பிளெயின்ஸுக்கு வந்து சூட் ஆகாதுங்க. வேறு வழியில் எக்ஸ்ட்ரா லைட்டு தான் போட்டாகணும். எக்ஸ்ட்ரா ஃபாக் லேம்ப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா Yamahaவை பொறுத்த வரையும் வந்து ஹெட் லேம்பில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன்.
ஓகே, இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்து எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி நிறைய கண்டென்ட் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் யமஹாவில் ஏதாவது பைக் சூஸ் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களோட இந்த பைக்குன்னு இல்லை எந்த பைக்காக இருந்தாலும் உங்களோட நீட் என்ன, உங்களோட பர்பஸ் என்னன்னு மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேமிலியாக நம்ம வந்து ஃபேமிலி மேனாக இருக்கோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து பெருசாக இந்த ஸ்போர்ட்ஸ் டூரிங் பைக்லாம் வந்து செட் ஆகாது. ஸோ நம்ம கெத்தாக இருக்கணும், நம்ம நல்லா வந்து நம்ம 4 பேர் பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து இம்ப்ரெஷன்ஸ் நல்லா இருக்கணும், பப்ளிக் ரியாக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த பைக் வந்து ஓகேங்க. ஸோ வந்து 155 சிசிக்கு இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரே பைக்னால் வந்து யமஹா மட்டும்தான். ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை அடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ நிறையா வண்டியோட கம்பேர் பண்ணிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்ம பண்ண வேணாம். ஸோ வந்து யமஹாவை பொறுத்தவரையும் நான் ஒரு யமஹாவோட ஓனராக நான் வந்து 1 இயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஒப்பீனியன்லாம் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து ரேடியேட்டர் ஃபேனு, அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மேஜர் மிஸ்டேக்ஸ் தாங்க. அதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம்னாலே எல்லாமே கரெக்டாக இருக்கும். வந்து யமஹாவில் வந்து ஹாரன் சூப்பராக இருக்குங்க. ஹாரன் சவுண்டு நம்மளுக்கே ஹெல்மெட்லாம் போடாமல் இருந்தோன்னா காது கிளியுது. அண்ட் வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பட் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேச வேண்டியது இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து இப்போ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கை வந்து எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம், அண்ட் வந்து நம்ம பைக்கில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், இன்னும் என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைக் வாங்கணும்னு நினச்சி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்ங்க.